அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. ரைட் லெஃப்ட் கலக்கும் டபுள் டக்கர். இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம். ஏப்ரல் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாலிவுட் ப்ரொடியூசரான போனி கபூர் ஆக்ட்ரஸ் பிரியா மணிய தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்ட்ரஸ் பிரியா மணியை பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், அவங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நேச்சுரலாவே அவங்க நடிப்பாங்க இல்லையா. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா ஆக்டர் அஜய் தேவ்கன் கூட சேர்ந்து மைதானம் அப்படின்ற படத்துல ஜோடியா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் தான் அணுகியிருந்தாங்க. ஆனா அந்த கேரக்டருக்கு அவங்க சூட் ஆகல அப்படின்றதுனாலதான் பிரியா மணியை சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கூட ரீசெண்டாக நடந்திருந்தது. அந்த சமயத்தில் ஆக்ட்ரஸ் பிரியா மணி வந்து பாப்ராசி மீடியாஸ் எல்லாருக்கும் முன்னாடி ஃபோட்டோஸ்க்காக அவங்க போஸ்ட் பண்ண போது ப்ரொடியூசர் போனி கபூர் பார்த்தீங்கன்னா பிரியா மணியுடைய இடுப்பில் கை வச்சு போஸ்ட் கொடுத்திருந்திருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் தொட வந்துட்டு அதுக்கப்புறமா அவருடைய ஹேண்ட் பொசிஷனை மாற்றி ஷோல்டரில் கை வச்சிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ எல்லாருமே சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி போனி கபூரை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரியா மணியை பாருங்களேன், எவ்வளோ எம்பாரசிங்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது கூட உங்களுக்கு தெரியலையா? 68 வயசாவது, இந்த வயசுலயுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு அப்படின்றது கிடையாதா? யாரை எந்த இடத்துல எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட இன்னும் போனி கபூருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தவறா சித்தரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பிரியாமனுடைய தரப்புல இருந்தே தெளிவான கிளாரிபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த இன்சிடென்ட்ல அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும்தான் மக்களுமே புரிஞ்சுப்பாங்க. ஆனா இது எல்லாமே வேணும்னே ஒரு விஷயத்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணுமே அப்படின்றவங்களால தான் இந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஏன்னா பாலிவுட்ல எல்லாருமே இப்படிதான் போஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் பிரியா மணி கூட எம்பாரசிங்கா ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. போனி கபூர் எப்பவுமே அவருடைய கைண்ட்னஸை மெயின்டைன் பண்ணுவாரு. இதுதான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. பிரியா மணிக்குன்னு ஒரு சில ஃபியர்னஸ் எல்லாத்தையுமே போக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த சைட் பாரு அந்த சைட் பாரு இப்படி போஸ்ட் கொடுமா அப்படின்னு அவர் கைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்தாலே புரியுதுன்னு ஹேட்டர்ஸ்க்கு வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரேமம் படத்துடைய ஆக்ட்ரஸ் ஆன அனுபமா பரமேஸ்வரனை பேச விடாம தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்கள அவமானப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோவுமே இப்ப சோஷியல் மீடியால எம்பாரசிங்கா சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலுமே ஒரு ஆக்ட்ரஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அவமரியாதை கிடைச்சிருந்திருக்கவே கூடாது அப்படின்னும், இதே உங்களுடைய தெலுங்கு ஆக்ட்ரஸா இருந்தா நீங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருந்திருப்பீங்களா அப்படின்னு கேள்வியுமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா டில்ல ஸ்கொயர் அப்படின்ற படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி எல்லார்கிட்டயுமே நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது இல்லையா. இந்த படத்துடைய சக்சஸ் மீட் வந்து இப்ப ரீசெண்டா நடந்திருந்தது. இதுல கெஸ்டா ஜூனியர் NTR கலந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அனுபமா பரமேஸ்வரனை இன்வைட் பண்ணி இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் அதுக்கப்புறமா வரவேற்புக்கு என்ன மாதிரி நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பின போது ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரன் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல அங்க இருந்த எல்லா ஃபேன்ஸுமே நீங்க பேசாதீங்க, நிறுத்துங்க, 2 மினிட்ஸா இருந்தாலும் பேசாதீங்க, நீங்க வேண்டவே வேண்டாம், இந்த ஸ்டேஜை விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி செய்கை காமிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த பார்த்த உடனே ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரன் ஒரு 2 மினிட்ஸ் கூட பேசக்கூடாதா? சரி, ஓகே, உங்களுடைய விருப்பம். NTR வந்து ஸ்டேஜுக்கு மேலே ஏறி பேசணும், அவ்வளவுதானே. ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜூனியர் NTRோட பேச்சை எல்லாருமே கேட்டு ரசிச்சிருந்தாங்க. இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே அனுபமாவுடைய இன்பாக்ஸ்க்கு போயிட்டு, சாரி மேடம், நாங்க எல்லாருமே வந்ததே NTRோட ஸ்பீச்சை பார்க்கறதுக்காக தான், நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்றதுனால நாங்க எதுவுமே வேணும்னே பண்ணது கிடையாது, NTRோட ஸ்பீச் கேட்கணும் அப்படின்றதுனால தான் அந்த சமயத்துல நாங்க அப்படி பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்புமே கேட்டிருந்திருக்காங்களா. இதனால அனுபமா பரமேஸ்வரன் கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் அண்ட் ராக்கிங் ஸ்டாரான அனிருத் இப்ப எல்லா கண்ட்ரீஸ்க்குமே போய் அவருடைய கான்சர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அந்த சமயத்துல இப்ப ரீசெண்டா யூரோப்ல நடத்திருந்த ஒரு கான்சர்ட்ல அனிருத் பாடிட்டு இருந்த சமயத்துல ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்கள அவமரியாதையை எப்படி இவங்களால ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அனிருத் வந்து பாடினதை கூட நிறுத்தாம தனக்கு நடந்த இந்த அவமானத்தை கேர் பண்ணவே இல்லை. அனிருத் பாடிக்கிட்டே இருந்தாரு. அந்த சிச்சுவேஷனை ரொம்ப சூப்பர்பா ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அனிருத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே யார் அந்த நபர் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.
மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. ரைட் லெஃப்ட் கலக்கும் டபுள் டக்கர். இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம். ஏப்ரல் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.